மாதா, பிதா, குரு, தெய்வத்தை வணங்கி கொண்டு, இப்போ நாடி ஜோதிடத்தில் சரி. நாடி ஜோதிடத்தில் குரு பகவான் எங்கே போகிறாரோ அந்த வீட்டில் நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் பதிவாயிருக்குது அல்லது திரிகோணத்தில் பதிவாயிருக்குதோ அது சார்ந்த வேலை தான் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு. ராகுகேது போகிற பாதையில் என்ன கிரகம் இருக்குது, அங்கே அந்த கிரகத்துக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இந்த கர்மாக்காரகன் சனி பகவான் எந்த வீட்டில் நுழைஞ்சிருக்கிறாரோ நம்ம ஜாதகத்தில் அந்த இடத்துல அந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகம் தான். அது 7.5 சனியாவாக காட இருக்கட்டும், இல்லை ஏதோ வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த நட்பு கிரகத்துக்கு மேலே போகும்போது அந்த நன்மையான பலனும் நடக்கும். அந்த சனி பகவானுக்கு பகை கிரகத்து மேலே போகும்போது தீமையான பலன் நடக்கும். உதாரணத்துக்கு அந்த செவ்வாய் இன்னைக்கு பிறந்த ஜாதகத்தில் கும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோச்சார சனி பகவான் உள்ளே போகிறாரு. சனி பகவானுங்கிறது பொதுவாகவே தொழில் நம்ம கர்மான்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மா அந்த அந்த எதிரி கர்மா அந்த எதிரிங்கிற கர்மா செவ்வாய் மேலே கடுமையான பகை கிரகம் மேலே போகும்போது தொழில் செய்கிற இடத்துல சண்டை வரும், தொழில் செய்கிற இடத்துல போட்டி போகாமல் வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல சண்டை பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. இல்லை சனி பகவான் அப்படியே எடுத்துக்கணும். சனி பகவான் நம்ம உடம்பு உறுப்பில் கால் செவ்வாய் அடிபடுதல், கால் அடிபடும், இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல அடிபடும். இந்த பாயிண்ட்டு தவிர இன்னும் அந்த செவ்வாய் சார்ந்த பாயிண்ட்டு தவிர வேறு எதுவுமே நடக்கிறதில்ல. ஏன்னா நான் பொதுவாக ஜோதிட அனுபவத்தில் நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்து இன்றைக்கி 19வது வருஷம் நடந்துகிட்ருக்குதுங்க. நாடி ஜோதிடம் மட்டும் இது 14வது வருஷம். நாடி ஜோதிடத்தில் நான் எடுத்த வரைக்கும் ஆய்வு வரைக்குமே எல்லாமே கரெக்டாக ஒத்து வந்த விஷயத்தை தான் நாங்கள் நிறைய கருத்தரங்களில் பேசுகிறேன். இன்னொன்று, நான் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு செய்கிற இடத்துல மேனேஜருடைய ஒருத்தர் என் மாணவராக இருக்கிறாரு. அவர் இப்போ ஒரு 20 நாளைக்குள்ளே அந்த அவரோட ஜாதகத்தை அவர் அனுமதியோட இப்போ நான் பேசுகிறதுக்காக அவனோட அனுமதி கேட்டு தான் பேசுகிறேன். உன் பேரை சொல்லி ஜாதகம் பேசுகிறேன்னு. இப்போ என்ன பண்ணணும்னா, அவருடைய ஜாதகப்படி என்ன கர்மா அமைஞ்சிருக்குது, அவர் ஏன் அங்கே தேவஸ்தானத்தில் அவர் நிர்வாகியாக இருக்கிறாரு அந்த லட்டு செய்கிற இடத்துல. சரி, அவருக்கு இந்த வருடம் என்ன நடக்கும்? சும்மா திசா புத்தி எதுவுமே, அதுக்கோசரம் திசா புத்தி இல்லைன்னு சொல்லலை, அதுக்கோசரம் லக்கணம் தேவையில்லைன்னு சொல்லலை. இந்த வழிமுறைகள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதையும் பார்த்து அதையும் பார்க்கும்போது பாயிண்ட் அங்கே ஒன்று தான் சொல்லுவாங்க, ஆனால் சுற்றி வளைச்சி பார்த்தா ஒரு பாயிண்ட் தான் வரும். அது உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டு அவருடைய ஜாதகத்தை போட்டு இப்போ பாடம் எடுக்க போகிறேன். இன்னொன்று, என்கிட்ட இன்னொரு பழக்கம் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஜாதகம் நான் பார்த்த ஜாதகத்தில் இதில் எப்போனாலும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டோமா, அது எனக்கு மைண்ட் ஆகுன்னு நினச்சிக்கிட்டுனா டக்குன்னு எப்போ இருந்தாலும் அப்படி பார்க்காமே போடக்கூடிய ஆற்றல் ஒன்று இருக்குது. அது இப்போ நான் அவருடைய ஜாதகத்தை இப்போ நான் போட போகிறேன். நான் பார்க்காம போட்டுட்டு என்ன நடக்குது. இப்போ நாடியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் போகிறாரு, ஒரு வீட்டில் நுழையிறாருன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறோமில்ல, அப்படி இல்லை. அது ஒரு ஜீவக்கிரகம். அந்த ஜீவக்கிரகம் எங்கே போகுது, அங்கே என்ன பதிவு மேலே இருக்குதோ அந்த பதிவை ஜீவன் அனுபவிக்குது, இவ்வளோதான். அப்போ அவர் என்ன பதிவு மேலே என்ன போகுதுன்னா, ஐயா மேச லக்கணம், லக்கணத்தில் சூரியன், ராகு லக்கணத்திலேயே, சுக்கிரன் லக்கணத்திலேயே, இதை போட்டுருங்க. தனுசில் செவ்வாய். இப்போ பாருங்கள், கேதுவை நான் சொல்லாத போட்டார். காலையிலேருந்து சொல்லும்போது கேதுவை இஷ்டத்துக்கு எங்கேனாலும் போடுங்க. இப்போ ரைட்டு. 2வது லக்கணத்துக்கு 2ல் சந்திரன் மாந்தி, ரிஷபத்தில் சந்திரன் மாந்தி, விருச்சகத்தில் சனி வக்கரம், செவ்வாய் நோக்கி போகிற சனி பகவான் வக்கரம் வாங்கி கேது நோக்கி போகிறார். அவ்வளோதான். இப்போ கும்பத்தில் குரு, மீனத்தில் புதை. போதும். கோச்சார குருவை ரிஷபத்தில் மேலே போட்டுருங்க. இந்த வருஷம் கோச்சார குரு நுழைஞ்ச உடனே அங்கே என்ன பதிவாக இருக்குதோ அந்த பதிவு மேலே தான் வேலை செய்யும். இங்கே பாருங்கள், மாந்தியை பொறுத்த வரைக்கும் துக்கம் வசனம் பெரிய அளவில் ஆஸ்பத்திரி செலவு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இறப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். துக்கம் வசனம் நடக்கும், பெரிய அளவில் ஆஸ்பத்திரி செலவு நடக்கும். சரி, இப்போ கோச்சார குரு போயிட்டாரு, அங்கே என்ன நடக்கும்? அங்கே யார் இருக்கிறாரு? சந்திரங்கிறாரு. இப்போ லக்கணத்தை கடை தொட்டு பார்த்துக்காங்கண்ணா, லக்கணத்தோடாதே பார்க்கலாம், லக்கணத்தை தொட்டு பாருங்க. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் மாந்தி இருக்கிறாரு, அது மேலே கோச்சார குரு போகிறாரு.
எதிர்ச்சேர்க்கையாக சனி பகவான் வக்கர சனி பகவான் நேர் 7ஆக பார்க்குறாரு. அந்த சனி பகவான் திரிகோணத்தில் புதனோடு கூட்டிகிட்டு வராரு. இப்போ ஒரு பாயிண்ட் வரலாம். ஐயா, அம்மாவுக்கு வைத்திய செலவு நடக்கும், அம்மா வழியில் துக்கம் வசனம் நடக்கும், தொழில் சார்ந்த வகையில் நட்பு பழக்க வழக்கத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும், தொழிலில் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு விஷயத்தை முடிச்சிட்டேன். அப்புறம் 2வது காலில் இந்த இங்கே பாருங்கள், காலபுருஷ லக்கணத்துக்கு 8ஆம் வீடு விருச்சகம், மலக்கழிவு ராசி, நம்மளுடைய மலக்கழிவு உள்ள இடம். அந்த இடத்துல மலக்கழிவுக்காரகன் இருக்கிறாரு. சந்திரன் பார்வையில் மலக்கழிவுக்காரகன் இருக்கிறாரு. இது இந்த டிச்சி மலக்கழிவு போகிற இடத்துல ஜாக்கிரதை நடங்க, காலில் அடிப்படுற மாதிரி இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டு சொல்லி இதுக்கு மாணவர்கள் மத்தியிலேயே சொல்லி முடிக்கிறோம். சொல்லி முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் அந்த சம்பவமெல்லாம் சொல்லிவிட்டு ஐயா சொன்னார் அதுமாரியே நடந்துட்டுக்குன்னு அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நல்லா கவனிங்க, தாய்க்கு என்ன நடந்துச்சுன்னா வைத்திய செலவு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த வைத்திய செலவு சனிங்கிற வாயு பிடிப்பால் வந்தது. அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ இந்த வாரத்தில் தாய் மாமன் இறந்து விட்டார். அது எப்படி தாய் மாமன்? தாய் வழியில் துக்கம், சனி பகவான் புதனோட தொடர்பு. இங்கே பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ராகு வந்து சனிக்கு திரிகோணத்தில் சனி மேலே போனால் உறவில் கர்மம், வயதானவர்கள் கர்மம், ஒரு கர்ம செலவு நடக்கும். இப்போ தொழில் சனி பகவான், தொழில் வழி நண்பன் புதன், அவர் கூட வேலை பார்க்குற ஒரு நண்பருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்து அதே வாரத்தில் இறந்தார். ஆனால் எல்லா டைம்லேயும் அப்படி போனால் நடக்குமான்னா அப்போ தான் அந்த வயதோட்ட பலனை எடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வருஷம் துக்கம் வசனம் நடக்கும், அந்த வயது பிரகாரம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ வந்து அது எல்லாமே இந்த ராகு கோச்சாரம். இங்கே பாரு, ராகு புதன் மேலே போகும்போது மாமன் புதன், தொழில் வழி நண்பன், இவங்களுக்கு மரணக்காரகன் ராகு போகும்போது, ஆயுள்காரகன் சனி பகவான், மரணக்காரகன் ராகு அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. போகும்போது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்று, இவர் டியூட்டி முடிச்சுட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு டிச்சு வரமாக வலிக்கு விழுந்து கால் இதாகி அவர் கொஞ்ச நாள் லீவு, வேலையில் பிரேக் போட்டுருச்சு. அதான் முன்கூட்டியே சொல்கிறோம். இந்த பாயிண்ட் வந்துருச்சுங்களா? சரி, இவர் என்ன கர்மா செய்வார்? இவருடைய கர்மா என்ன? பொதுவாக சனி பகவான் வக்கரம் வாங்கினா 30 வருஷம் வரைக்கும் நாம் முன்ஜென்ம கர்மாப்படி ஒன்று நடக்கும். 30வது வருஷத்துலேருந்து அவங்க கர்மாவே மாற்றி அமையும். அப்போ மாற்றி அமையும்னா எப்படி மாற்றி அமையும்? அது நல்லபடியாக அமையுமா தீமையாக அமையுமா? அவர் கர்மாவை எப்படி நிர்ணயம் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், சனி பகவான் நேராக போகாமல் வக்கரம் வாங்கி கேதுவை நோக்கி போகிறாரு. இதை வந்து ஆன்மீக கர்மா. சரி, இந்த ஆன்மீக கர்மா இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறதா நினச்சிக்கிறோம். நேர் 7ல் யார் இருக்கிறாங்க? சூரிய, ராகு, சுக்கிரன். இதை அப்படியே வச்சுக்கிறோம். சூரியனா நிர்வாகியா, சுக்கிரனா வளமையானதா, மேசங்கிறது ஒரு மலையா, அது வச்சுட்டோம். சனி பகவான் நேர் 7ல் சந்திரன் இருக்குது. இங்கே பாரு, அங்கே பசுமாடு, நெய், உணவு, அந்த உணவு சார்ந்த இடத்துல இவருக்கு இது வந்து பயண கர்மான்னு நான் சொல்லியிருப்பேன். சந்திரனா பயண கர்மான்னு சொல்லியிருப்பேன். ஏன் பயண கர்மாவை சொல்லலைன்னா, சனி பகவான்ன்றது ஸ்திர ராசி, நிலையான ராசி. சந்திரன்ன்றதும் நிலையான உணவுக்கார ராசி, காலபுருஷ லக்கணத்துக்கு 2ஆம் வீடு. அப்போ உணவு சார்ந்த கர்மா. இங்கே பாருங்கள், புதன், இங்கே பாருங்க, குருவோட வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது தெய்வ சம்மந்தமான இடம். தெய்வ சம்மந்தமான இடத்துல இருக்கிற புதன் பெருமாளாக எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்துகிறோம். அப்போ பெருமாள் வீட்டில், பிரசித்தி பெற்ற பெருமாள் வீட்டில் இவர் வந்து உணவு கர்மாவில் ஒரு ஆளுமை தன்மை உள்ளவராக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு இந்த வருஷம் தான் நடக்குது, இத்தனாவது வருஷத்தில் தான் நடக்குங்கிறதுக்கு வந்து அந்த வயதோட்டத்தை எடுக்கும்போது, அப்போ ராகு அந்த போகும்போதெல்லாம் இந்த பலன் நடக்கும், இத்தனாவது வருஷத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது நாடியில் மிக எளிமை. இன்னமும் அவருடைய திசா புத்தி இன்னமும் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் என்ன பண்ணார் வம்படியாக ஒரு மாணவர், சரிங்க இதுக்கும் விபத்தாகிறதுக்கு காலில் அடிப்படுறதுக்கு என்னங்க வேண்டும் அப்படின்னாரு. திசா புத்தி அடிப்படையில் அப்படின்ட்டாரு. லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி திசையோ புத்தியோ அந்தரமோ ஏதோ நடக்காத போவாது அப்படின்னு பராசர முறையில் போட்டாலும் தூக்கி நான் வந்துடுவேன். ஏன்னா ஆரம்பத்தில் அது இல்லாத நம்ம எந்த ஜோதிட முறைக்கும் வர முடியாது. அவர் என்னமோ ஒரு திசையை சொல்லி புத்தி வந்து செவ்வா புத்தின்னு சொல்கிறார், 8ஆம் இடத்து புத்தி. இது தெய்வ ராசி வீட்டில் உட்காருது, தெய்வ வழியில் தெய்வ பயணம் பண்ணிட்டு போயிட்டு வரும்போது அந்த புத்தியோட வேலை கொஞ்ச நேரம் செஞ்சிருச்சா? அப்போ ராகு அந்த மேலே போகுதா? அப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இந்த தொழிலுக்குன்னு வந்துட்டோம், இந்த கர்மாவை செய்யணும்னு வந்துட்டோமா, பல விதமாக ஆய்வு பண்ணிப்பார். இதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமே கிடையாது, அழகாக சொல்லிட்டு போகலாம்.
இவ்வளோதான். இதுக்காக இந்த வாழப்பாடி ஐயா சொன்னதுக்காக நான் ஒரு கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். ஐயா பேசிட்டீங்களா? முடிச்சிட்டிங்களா?